கவுன்சிலிங் நாங்க பண்றோம். அது வர உண்டு. ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா வெளியில இருந்தும் நாங்க கவுன்சிலிங் கூப்பிட்டு வந்துடுறோம். டிஏவில இருந்து ஒரு மேடம் வருவாங்க, இல்ல நமக்கு போலீஸ்ல இருந்தும் வருவாங்க. சம் ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு உங்களுக்கே தெரியும் அந்த கிழிச்சுக்கிற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அப்படின்னா சம் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால நாங்கள் கவுன்சிலிங் பண்ணியிருக்கோம். 2-3 வருஷமா நான் 3 இயர்ஸாக இங்கே இருக்கிறேன். உடனே பண்ணிடுவோம். அப்புறம் சப்போஸ் இவங்களுக்கு வெளியிலேருந்து பாய்ஸோட பிரச்சனை இருந்ததுன்னா நாங்கள் எங்களுக்கு நியர்பையே போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டோடனே வந்துருவாங்க. மைக்ரோலேருந்து வந்துருவாங்க. அவங்க வந்து உடனே நாங்கள் இல்லைன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு கேஸ் கூட சரி பண்ணியிருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு என்னன்னா எந்தெந்த இடத்துல இருந்து நம்ம அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருந்து வந்து நமக்கு மந்த்லி செக்கப்பும் நடக்கும், இயர்லி செக்கப்பும் நடக்கும். அப்போ வந்து நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேர்ள்ஸ் அப்படின்னு சொன்னா ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும், அதை நாங்க பாக்குறோம். அவங்க ஹெல்த் செக்கப்பும் பண்றாங்க. ஹீமோகுளோபின் அல்லது தைராய்டு இருந்ததுன்னா படிப்பு கம்மியா இருக்கும். அப்ப நம்ம ப்ராப்ளமேட்டிக்கா இருந்ததுன்னா நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா அதுதான் கேட்கறேன். நீ வந்து ஹீமோகுளோபின் தந்து உனக்கு எவ்வளவு இருக்குது, தைராய்டு இருக்குதா அப்படின்னு அதை சரி பண்ணாலே நம்மளுடைய பசங்களோட படிப்பு நல்லா இருக்கும், அவங்களோட மறதி வந்து குறையும். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் கேட்கறேன்.